வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னையோட நிஃப்டி ட்ரேடிங் பார்க்கணும். நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகும், என்ன டைரக்ஷன்ல போகும், நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி எந்த ரேஞ்சில் அமையலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். நிஃப்டியில் 300 பாயிண்ட்டுக்கெல்லாம் கேப் அப் ஓப்பனிங்க்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு 100-150 பாயிண்ட் கேப் அப் ஓப்பனிங் ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்படியே கேப் அப் ஓப்பனிங்கே இருந்தாலும் மார்க்கெட் தொடர்ந்து கேப் அப் ஓப்பனிங் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் தொடர்ந்து கீழே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ ஒரு 15-30 மினிட்ஸ் வெயிட் பண்றது நல்லது அப்படிங்கிறத தெளிவாக வீடியோ சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட்ஸ் கேப் ஓப்பனிங் எல்லாம் கொடுக்கல, ஒரு 150 பாயிண்ட் தான் கேப் ஓப்பனிங் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்தாலும் கூட நம்ம எதிர்பார்த்தது மாதிரி 15 மினிட்ஸ்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. அதுல இருந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து டேயோட லோ வரைக்குமே நிஃப்டி வந்துருந்துச்சு. ஓகே. ஸோ நம்மளோட வழக்கம் போல டெலகிராம்லயும் லைவ் அப்டேட்டும் இதை பேஸ் பண்ணி தான் ஷேர் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு மார்க்கெட்ல நிஃப்டியோட டைரக்ஷன்ஸ், லைவ் டைரக்ஷன்ஸ் அப்டேட் வேணும்னா டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டோட அப்டேட், லைவ் அப்டேட், மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதை தான் நம்ம மார்னிங் டெலகிராம்ல இதுதான் ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்சுக்கும் கீழே மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் சைட் வேஸும் இதுல இருந்து இது வரைக்கும் வருது. அதுக்கப்புறமா நம்மளோட டார்கெட் வந்து 25,990 இருந்துச்சு. அது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆனால் 25,600லயே 650லயே 600-650 ரேஞ்சில் 630-650 எக்ஸாக்டா சொன்னா அந்த ரேஞ்சில் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அந்த ரேஞ்சை ஹோல்ட் பண்ணியிருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா 3 மினிட்ஸ்ல ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறது பார்க்க முடிஞ்சது. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம இதுதான் நம்ம வீடியோல தெளிவாக சொல்லியிருந்தோம். நிஃப்டி கேப் அப் ஓப்பனிங் ஆனா கூட ஒரு டவுன் சைடோ இல்ல டுவர்ட்ஸ் ஒரு சைட் வைஸ்லயோ தான் டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட் டேவும் இந்த சேனலுக்குள்ளேயே தான் நிஃப்டி டிராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே. ஸோ ஃபைனலா எண்ட்ல நம்ம எதை பிரேக் பண்ணுதோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணோம், அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்னு சொல்லியிருந்தோம். ஒரு 2:30-45க்கு அப்புறமா ஒரு 3 ஓ கிளாக் போல தான் ஒரு நல்ல ஒரு சின்ன மூமெண்ட் இந்த ரேஞ்சை மேல டாப்ல பிரேக் பண்ணி நிஃப்டி அப் ட்ரெண்ட் கொடுத்து போய் 700 ரேஞ்சு கிட்டே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுல இருந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ரேஞ்சில் இருந்து ஓகே ஒரு 2:30க்கு அப்புறமா தான் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் இப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ப்ரீமியம்ல எந்த பெருசா எந்த மூவ்மெண்ட்டும் நடக்கல. ஓகே. இது வரைக்கும் போய் ரெசிஸ்டன்ஸ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்மளோட வீக்லி அனாலிசிஸ் படி நம்மளோட வியூ வந்து நெகட்டிவ் தான். நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் தான் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்க்குறோம். அதுதான் நம்மளோட வீக்லி அனாலிசிஸ்ல ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே. இப்போ நாளைக்கு என்ன டைரக்ஷன்ங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ 1 ஹவர் சார்ட்ல பார்த்தோம்னா நிஃப்டி நம்ம ஏற்கனவே இந்த சேனல் பேட்டர்ன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ், இதுல சப்போர்ட். இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல ஒரு பேக் பிரேக் அவுட் கொடுத்து போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ வீக்லி அனாலிசிஸ்ல என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரேஞ்சில இருந்து மறுபடியும் ரெஜெக்ஷன் கொடுத்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 25,000 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் ஃப்ரைடே வந்து நியூஸ் பேஸ்ட் யூஎஸோட அந்த டாரிஃப் சேஞ்ச்னால ஒரு கேப் அப் ஓப்பனிங்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்சுக்கு வெளியே தான் நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பன் ஆனா கூட அது இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து தொடர்ந்து கீழே வரதான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அது பர்ஃபெக்டா எனக்கு நடந்திருக்கு. இந்த ரேஞ்சில் இந்த சேனலுக்கு வெளியே தான் இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சேனலுக்கு வெளியே போயிடுச்சு. ஓகே. பிரேக் பண்ணி வெளியே வந்துருச்சு. இது வெளியே ஓப்பன் ஆகி அதுல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து தான் கீழே வந்துருக்கு. ஸோ க்ளோசிங்ல மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த சேனல் இருந்து வெளியே வந்த நிஃப்டி அதுக்கு வெளியே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு. இந்த ஜோன்ல இது தெரியும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நிஃப்டி இருக்கு. ஓகே. இதை கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ரேஞ்சில் தான் நிஃப்டி இப்போதைக்கு இருக்கு. ஓகே. ஸோ இதுல ஏற்கனவே ஒரு ஃபேக் பிரேக்கப் கொடுக்கும்போது எடுத்த ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு ஓப்பனிங் எது வரைக்கும் ஹை போச்சு, இது வரைக்கும் அதே பாயிண்ட் கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னையோட க்ளோசிங்கும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் ரிஜெக்ஷன் கொடுத்து அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த பெரிய சேனல்ல இருந்து வெளியே வந்து இந்த சின்ன சேனல்ல நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு சின்ன அப் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன் தான். ஓகே. ஷார்ட் டர்ம்ல ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ நிஃப்டி ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த ட்ரெண்ட். ஓகே. இதுல இருந்து எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா நாளைக்கு நிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு வெளியே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதை பிரேக் பண்ணி இப்ப 700 ரேஞ்சில் இருக்கு, ஒரு 730க்கு மேல ஓப்பன் பண்ணி அந்த லெவலை ஹோல்ட் பண்ண முடியும்னா நிஃப்டி இம்மிடியேட்டா
அதோட டார்கெட் வந்து 25,860. 700ல இருந்து 860 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ 860ல தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, 860ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தா கூட, இதுல 780ல இருந்தா கூட நிஃப்டி இந்த சேனலை பிரேக் பண்ணுச்சுன்னா இது வரைக்கும் 25,860 50-60ங்கிற ரேஞ்சுக்கு நாளைக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, இதையும் பிரேக் பண்ணி ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வருது, இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் போகலாம், இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் 26,000 வரைக்கும். அதுல இருந்து அதிகபட்சமா ரிஜெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 25,450 வரைக்கும் நிஃப்டி போகலாம். நாளைக்கே சொல்லல, வரும் நாட்கள்ல இது வரைக்கும் போய்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு சின்ன அப் ட்ரெண்டும் 850 வரைக்கும், அதுக்கப்புறமா அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 26,000 வரைக்குமே போய்கிட்டு அதுல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ ஒருவேளை நிஃப்டி நாளைக்கு இந்த ரேஞ்ச் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாம இந்த ரேஞ்சுக்கு உள்ளாடியே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கலாம்னா, இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மறுபடியும் இந்த 25,630ங்கிற ரேஞ்சை டெஸ்ட் பண்ணது வரலாம். ரொம்ப க்ளோஸான டார்கெட் தான். ஓகே, 700ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 630ங்கிற ரேஞ்சை டெஸ்ட் பண்ணி அதுல என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இதை சப்போர்ட்டா எடுத்துச்சுன்னா மேல அப்சைட் போய் இதை பிரேக் பண்ணும். இல்ல இந்த சப்போர்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இந்த சப்போர்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இதுல இருந்தே தொடர்ந்து ஃபால் வந்து 25,450 ரேஞ்சுக்கு வரலாம். ஓகே, ஸோ நாளைக்கு 25,530 வரைக்கும் வரலாம். தொடர்ந்து ஒரு நாட்கள் 25,450. நாளைக்கு ஒரு நல்ல ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா 450 கூட வரைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இனிஷியலா இதான் லெவல். ஓகே, ஸோ இப்போ தெளிவா ஒரு தடவை பார்த்துடலாம். இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நாளைக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஒன்று, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல நிஃப்டி எங்க ஓப்பன் ஆகுதுங்கிறது முக்கியம். இந்த ரேஞ்சுக்கு வெளியே ஓப்பன் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? 25,850-60ங்கிற ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்கு போகும். இதுதான் நம்மளோட இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இதை டெஸ்ட் பண்றதுக்கு போகும். அப்படி இல்லாம இந்த ரேஞ்சுக்கு உள்ளாடியே ஓப்பன் ஆச்சுன்னா அது இன்னொரு ரெண்டு பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ணும். ஒன்னு, இனிஷியலா கன்ஃபர்மேஷன் வந்து இது வரைக்கும் கண்டிப்பா வந்துடும். ஓகே, 630 வரைக்கும் கன்ஃபார்ம் வந்துடும். இதுக்கப்புறம் இதுல இருந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நடக்கலாம். ஒண்ணுல அப்படியே இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் எடுத்து பிரேக் பண்ணி மேல போகலாம். இல்ல இதை பிரேக் பண்ணி இதை ஃபால் தொடர்ந்து 25,450 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் வந்து இந்த லெவல் 700ம் இந்த 630 தான். இந்த ரேஞ்சுக்குள்ள நிஃப்டி சைட்வேஸ்ல டிராவல் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு சைடுல எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். 630 பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட், இனிஷியல் டார்கெட் 530. இன்னையோட டார்கெட் 590 இருந்துச்சுன்னா நாளையோட டார்கெட் வந்து 530 இருக்கும். ஓகே, ஸோ 630 25,630 நாளைக்கு நிஃப்டி பிரேக் பண்ணுச்சுன்னா நம்மளோட இனிஷியல் டார்கெட் 25,530யும் அதுக்கு அடுத்த டார்கெட் 25,450யும் இருக்கும். ஓகே, அப்படி இல்லாம நிஃப்டி நாளைக்கு 25,730க்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா நம்மளோட டார்கெட் 25,860. ஓகே, ஸோ இதுதான் நாளையோட லெவல்ஸ். தொடர்ந்து வழக்கம் போற லைவ் அப்டேட்டை டெலகிராம்ல ஷேர் பண்றேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.